திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அருகே மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்பதில் தீவிரமாக உள்ளார். மேலும் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க இரவு 10 மணிக்கு மேல் மண் அள்ளும் வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். தாவேகாவினர் அரசியலுக்கு புதியவர்களாக இருந்தாலும் சமூக பிரச்சினைகளை அணுகுவதில் தெளிவோடு செயல்படுகிறார்கள் என பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி குறித்து திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய விமர்சனங்கள் முற்றிலும் அநாகரிகமானது என்றும் அதை திமுக தலைமை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் காலச்சூழல் காரணமாகவே காங்கிரஸ் திமுக கூட்டணி மாறியதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் தற்போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக ஆதரவோடு ஒரு தெளிவான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் தாவேகா தலைமையிலான இந்த அரசு முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் உறுதியளித்தார். ஸ்ட்ராட்டஜிக்கான இடங்கள்ல எப்படி நிறுத்துறது, அப்பதான் ஒரு அவசர சிகிச்சைக்கு அவங்க ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நிறைய கலந்துரையாடல்கள் நடந்திருக்கு. முக்கியமாக கல்வி, பொது மருத்துவம், இந்த போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், இது பற்றி ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வு நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இப்போ தான் முதல் முறையாக தாவேகா அரசு பொறுப்பேற்றதுக்கப்புறம் மன்மிகு அமைச்சர் ஒருவரோடு நான் ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறேன். அவங்களுடைய நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான சமரசமும் செஞ்சிடக்கூடாது, அப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை முன்வைக்க முடியும், ஒரு பிரச்சனை எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான அணுகுமுறை இருக்குது. அவர்கள் புதியவர்களாக இருந்தால் கூட, ஆட்சிக்கும் அரசியலுக்கும் புதியவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு சமூக பிரச்சனைகளை பற்றி ஒரு அரசாங்கம் அதை எப்படி அணுகிறதுங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு நினைக்கிறேன். அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் புதுசாக தான் சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் 3 நாளில் அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் பற்றி ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்குது. அவங்களும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்லாம் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சோம். எப்படி அங்கன்வாடி, பள்ளிக்கூடங்கள், இந்த இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்பை சரி பண்ணுறது, எப்படி பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்புகளை நம்ம உறுதி செய்கிறது, கேன்சர் மாதிரியான வியாதிகளிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு தீவிரமான விஷயங்கள் நடந்து ஒரு சிறப்பான ஆய்வு கூட்டம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி விமர்சிச்சு வராங்க. நேற்று கூட இல்லை, காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ணியமான அரசியல் செய்கிற ஒரு கட்சி. எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் நாகரிகத்தை கைவிட்டு யாரையும் விமர்சித்தது கிடையாது. கூட்டணி